வணக்கம் மக்களே. கட்டுக்கடங்காத கோபம், அதுக்கு ஒரு தனி குணம் இருக்குது. முதல்ல நம்மளை ரொம்ப பெருமையாக உணர வைக்கும். எப்படின்னா ஒரு மாவீரன் மாதிரி. ஆனால் கடைசியாக நம்மக்கிட்ட இருக்க முக்கியமான ஏதோ ஒன்றை இழக்க செஞ்சிடும். அது வேலையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளராக இருக்கலாம், ஏன் நம்மளோட உடல்நலமாக கூட இருக்கலாம். இப்படி எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதுக்காக எல்லா நேரங்கள்லையும் கோவப்படாமல் பொறுமையாக இருக்கிறது அப்படிங்கிறதும் சாத்தியமில்லாத ஒன்று. இதுக்கு தான் பாரதியார் புதிய ஆத்திச்சூடியில் எழுதி வச்ச ரௌத்ரம் பழகு அப்படிங்கிற வரியை பார்க்கணும். அந்த வரிக்கு ஏற்ற மாதிரி கோவத்தை ஒரு கருவி மாதிரி நம்ம உபயோகித்தோம்னா, உதாரணத்துக்கு ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரி, ஏற்றம் வந்துச்சுன்னா சைக்கிளில் நம்மளோட முழு திறனையும் போட்டு மிதிச்சாதான் மேலே ஏறி போக முடியும். அதே மாதிரி இறக்கம் வந்துச்சுன்னா நம்ம மெதுவாக மிதித்தாலே போதும், இல்லைன்னா மிதிக்கவே தேவையில்லை. இதில் இறக்கத்தில் நம்ம வேகமாக மிதித்தோம்னா செயின் கழண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்றத்தில் நம்ம மெதுவாக மிதித்தோம்னா பின்னாடி சறுக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கோவத்தையும் நம்ம நேரம், இடம், பொருள், ஏவல் பார்த்து உபயோகப்படுத்தினோம்னா நமக்கு வரக்கூடிய இழப்புகள் பெருமளவு தவிர்க்கப்படலாம். நன்றி மக்களே.